Live God in our hearts forever. Hi friends, I am Martin. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஸோ தமிழில் நான் போன காரியம் நடக்கலை அல்லது சரி வரலை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, இந்த விஷயம் எவ்வாறாக ஒரு நவுன் கிளாஸ்க்கு எக்ஸாம்பிளாக வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் போன காரியம் நடக்கலை அல்லது சரி வரலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ இந்த கேள்வியை நம்ம சேனல் மெம்பர் ஏபி இர்ஷாத் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தார். ரொம்ப அருமையான கேள்வி. ஸோ அதனால் அது தொடர்ந்து இன்னும் ப்ரிப்போசன் முடிக்கலை, அதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு அதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ப்ளஸ் நம்ம சேனலில் திருமுருகன் சார் ஏற்கனவே கேட்டிருந்தார் நவுன் கிளாஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரு பதில் சொல்கிற மாதிரி இது அமைஞ்சதுனால இதை முடிச்சுட்டு அங்கே போவோம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ நான் போன காரியம் நடக்கலை அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லணும்னா வாட் ஐ வென்ட் ஃபார் டிட் நாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதை இன்னும் எத்தனை விதங்களில் அழகாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ இது லிட்ரலி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. வாட் ஐ வென்ட் ஃபார் டிட் நாட் ஹேப்பன், நான் போன காரியம் நடக்கலை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு நவுன் கிளாஸ், அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சென்டென்ஸ். ஸோ வாட் ஐ வென்ட் ஃபார் அப்படிங்கிறது தான் ஒரு நவுன் கிளாஸ். ஸோ வாட் ஐ வென்ட் ஃபார் அப்படிங்கிறது ஒரு நவுன் கிளாஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு சென்டென்ஸ் இந்த நவுன் கிளாஸ் இங்கே சப்ஜெக்டாக செயல்படுது. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் 2 சப்ஜெக்ட் இருக்குது. முதல்ல எத்தனை வெர்பு இருக்குதுன்னு பார்ப்போம். டென்ஸ் வெர்பு எத்தனை இருக்குன்னு பாருங்கள். வென்ட் அப்படிங்கிற ஒரு வெர்பு இருக்குது. அடுத்தது டிட் நாட் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு வெர்பு இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தம் 2 வெர்பு இருக்குது. அப்போ 2 வெர்பு இருக்குன்னா 2 சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ அப்போ வென்ட்டுங்கிற இந்த வெர்புக்கு சப்ஜெக்ட் ஐ இருக்குது. அப்போ டிட் நாட் ஹேப்பன் அப்படிங்கிற இந்த வெர்புக்கு எது சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் இது முழுவதுமாக சப்ஜெக்ட். ஸோ இதுதான் நவுன் கிளாஸ் சப்ஜெக்டாக செயல்படுதுன்னு அர்த்தம். கிளாஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அங்கே சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும். ஸோ நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கன்ஜங்ஷனும் சேர்ந்து வந்துடுது. ஸோ நவுன் கிளாஸ் ஒரு டிபெண்ட் கிளாஸ், அது ஒரு முற்று பெறாத வாக்கியம். ஸோ வாட் ஐ வென்ட் ஃபார் அப்படிங்கிறது நான் போன காரியம் அப்படின்ட்டு நிற்கிது, அவ்வளோதான். நான் போன காரியம் என்னாச்சு, நடந்துச்சா நடக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னால் தான் அந்த வார்த்தை முற்று பெறும். ஸோ வாட் ஐ வென்ட் ஃபார் டிட் நாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்ல தான் அந்த சென்டென்ஸை முழுமை அடையுது. ஸோ இது வாட் ஐ வென்ட் ஃபார் அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாத வாக்கியம், ப்ளஸ் அது ஒரு நவுன் கிளாஸ், ப்ளஸ் இந்த சென்டென்ஸில் அது சப்ஜெக்டாக செயல்படுது. அதனால நவுன் கிளாஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சென்டென்ஸ் வாட் ஐ வென்ட் ஃபார் டிட் நாட் ஹேப்பன் அப்படிங்கிறத இன்னொரு விதமாக இப்படி சொல்லலாம். த பர்பஸ் ஃபார் விச் ஐ வென்ட் டிட் நாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே மறுபடியும் த பர்பஸ் ஃபார் விச் ஐ வென்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன் கிளாஸ். இந்த நவுன் கிளாஸ் இங்கே சப்ஜெக்டாக செயல்படுது. இது முழுவதுமாக சப்ஜெக்ட், இதுக்கு வெர்பு இது ஒரு கிளாஸ். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வெர்பு இருக்குது. ஸோ இன்னும் எடுத்துக்காட்டு பாருங்கள். த திங் ஃபார் விச் ஐ வென்ட் டிட் நாட் ஹேப்பன். ஸோ அதுவும் அதே அர்த்தம், நான் சென்ற விஷயம் நடக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். த திங் ஃபார் விச் ஐ வென்ட். மேலும் பாருங்கள், வாட் ஐ வென்ட் ஃபார் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு சென்டென்ஸ். ஸோ நான் போன காரியம் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லிடலாம். The purpose for which I went was not successful அப்படின்னு சொல்லலாம். The thing for which I went was not successful அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். What I went for did not take place அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அருமையான சென்ஸ். ஸோ take place அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், happen அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ take place அப்படிங்கிற வார்த்தை take place is equal to happen. ஸோ அப்போ இந்த டேக் பிளேஸுங்கிற வார்த்தையை ஹேப்பனுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். ரொம்ப ஒரு அருமையான விஷயம். வாட் ஐ வென்ட் ஃபார் டிட் நாட் டேர்ன் அவுட் வெல். ஸோ ஒரு காரியம் நல்லதாக மாறவில்லை அப்படின்னு சொல்லலாம். வாட் ஐ வென்ட் ஃபார் டிட் நாட் ஒர்க் அவுட் வெல். ஸோ இதுவும் அதே அர்த்தம்தான். டேர்ன் அவுட் வெல்
அந்த இடத்துக்கு பதிலாக ஒர்க் அவுட் வெல் அப்படியும் பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான விஷயம். ஸோ மேலும் பாருங்கள், வாட் ஐ வென்ட் ஃபார் டிட் நாட் ஈல்ட் எனி ஃப்ரூட். இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு சென்டென்ஸாக சொல்லலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அல்லது ஒரு ஐரனியாக பேசுகிறவங்க, நல்ல வைஸாக பேசுகிறவங்க, ஞானத்தோடு பேசுகிறவங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் பயன்படுத்துவாங்க. ஆன்மீக ரீதியாக பேசுகிறவங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் பயன்படுத்துவாங்க. வாட் ஐ வென்ட் ஃபார் டிட் நாட் ஈல்ட் எனி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எதற்காக சென்றேனோ அந்த காரியம் கனியை ஈட்டவில்லை அப்படின்னு அர்த்தம். அல்லது அது எந்த பலனையும் தரவில்லை அப்படின்னு சொல்லலாம். த பர்பஸ் ஃபார் விச் ஐ வென்ட் டிட் நாட் ஈல்ட் எனி ஃப்ரூட். ஸோ அது எந்த கனியையும் தரவில்லை. நான் எதற்காக சென்றேனோ அது எந்த கனியையும் தரவில்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான விஷயம். ஸோ இதை தொடர்ந்து இதை வேறு எப்படிலாம் மாற்றி பேசலாம் பாருங்களேன். வாட் யூ கோ ஃபார் நவ் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இது என்ன அர்த்தம்? நீ எதற்காக செல்கிறாயோ அது வெற்றியாக அமையாது. நம்ம இன்னொருத்தன்ட்டு சொல்கிறோம். ஸோ நீ இப்போ எதுக்காக போறியோ அது வெற்றியாக அமையாது, அதனால் இது போவாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய சென்டென்ஸ். வாட் யூ கோ ஃபார் நவ் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல், ஸோ டோன்ட் கோ நவ் அப்படின்னு அர்த்தம். சரியா? வாட் யூ கோ ஃபார் நவ் வில் நாட் டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ எதுக்காக இப்போ போறியோ அது நடக்காது. வாட் யூ கோ ஃபார் நவ் வில் நாட் டர்ன் அவுட் வெல். நீ இப்போ எதுக்காக போறியோ அது நடக்காது, அதனால் நல்லதாக மாறாது, அதனால் நீ போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம். ஸோ மேலும் எப்படி பயன்படுத்தலாம்? வாட் யூ கோ ஃபார் நவ் வில் நாட் ஒர்க் அவுட் வெல் அப்படின்னு சொல்லலாம். வாட் யூ கோ ஃபார் நவ் வில் நாட் ஈல்ட் எனி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். த பர்பஸ் ஃபார் விச் யூ கோ ஃபார் நவ் வில் நாட் ஈல்ட் எனி ஃப்ரூட். ஸோ நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க, இப்போ நீ போகாத, இது உனக்கு நல்லதாக அமையாது, நல்லதாக நடக்காது, அதனால் இப்போவும் இதை செய்யாத, இதை போகாத அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த சென்டென்ஸ். இது நாமளே நினைக்கிறோம், இது ஒரு விஷயம் நல்லதாக அமையக்கூடாது. சரி, நான் போகிற விஷயம் நல்லதாக இருக்கக்கூடாது, இப்போதைக்கு இது அமையக்கூடாது அப்படிங்கிற நேரத்தில் எப்படி சொல்லலாம்? வாட் ஐ கோ ஃபார் நவ் ஷுட் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். இப்போ நம்ம அந்த விஷயம் நடக்கக்கூடாது, நடந்து நல்லதாக அமையாது அப்படிங்கிற இடத்துல நாமளே நினச்சிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடம் தான் இது. வாட் ஐ கோ ஃபார் நவ் ஷுட் நாட் பி சக்ஸஸ்ஃபுல். வாட் ஐ கோ ஃபார் நவ் ஷுட் நாட் டேக் பிளேஸ். வாட் ஐ கோ ஃபார் நவ் ஷுட் நாட் டர்ன் அவுட் வெல். அடுத்தது இறுதியாக வாட் ஐ கோ ஃபார் நவ் ஷுட் நாட் ஒர்க் அவுட் வெல் அப்படின்னு சொல்லலாம். வாட் ஐ கோ ஃபார் நவ் ஷுட் நாட் ஈல்ட் எனி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். த பர்பஸ் ஃபார் விச் ஐ கோ ஃபார் நவ் ஷுட் நாட் ஈல்ட் எனி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். அந்த சென்டென்ஸ் அடிப்படையில் நம்ம நிறைய சென்டென்ஸ் வெவ்வேறு விதமாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இந்த சப்ஜெக்டை மாற்றி, இந்த வெர்பை மாற்றி செஞ்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள், சென்டென்சஸ் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Live God in our hearts forever.